இந்த துயர சம்பவம் இதில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கடுமையான சில வார்த்தைகளை சொல்லி இந்த தடையை நீக்கி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் ஒரு பாலிசி இருக்கும். இதே மாதிரி தான் 2011 மக்கள் நல பணியாளருடைய ஆணையை அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட் வந்து நீக்க பண்ணாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா கட்சிக்காரங்களுக்கு பதவி போட்டாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸை வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீக்கல. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வழக்கில் வந்து ஒரு சாமானிய எளிய பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அரசு வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம அன்னைக்கு அந்த பதவி வழங்குற அன்னைக்கு கூட பார்த்தோம். ஒரு அம்மாலாம் சொல்லிச்சு, என்னுடைய குழந்தை இறந்துட்டேன், அந்த குழந்தை வளர்ந்து என்னை காப்பாத்துனா என்ன செய்யுமோ அது மாதிரி இந்த வேலையை என்னை வந்து என்னை காப்பாத்துக்கிறாங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் இதில் ஒரு அரசியல் செஞ்சுதான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து கொட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. பல ப்ராஜெக்ட் அப்படின்னா பல ப்ராஜெக்ட் எங்க ப்ராஜெக்ட் குரகடத்தில் ஒரு ப்ராஜெக்ட் என்ன சொல்றாங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு போன திமுக ஆட்சியிலன்னா ஒன்று அடிஷனல் அனெக்ஸ் ஒன்று போடுறாங்க. அதுல ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வருது. அப்ப இதோட சேர்த்து வரும். அப்ப அது இந்த கணக்கில் தான் வரும். போன திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியில் நடந்ததோட எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். இது புதுசுலாம் கிடையாது. இப்ப இது எதுவுமே நடக்கலன்னு சொல்றதுதான் இங்க தப்பு. எப்பயும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறைகள் நடந்திருக்கு. அதுவும் 100 நாள்ல நடந்திருக்கு 3 மாசத்துக்குள்ள அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் குறை குற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ராஜ்மோகன் அவர்களும் வந்து அமைச்சர் அவர்களும் பேசும்போது இது வந்து கோஷ்டி கும்பல்னு இடம் மாத்துறாரோ அதை அப்படியே நகர்த்துறாரோன்ற மாதிரியும் இல்ல. அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா நீங்க அவங்க பேரண்ட்ஸ் கதறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே உண்மையிலேயே பெரிய வேதனையா இருக்கு. அந்த பையன் நிறைய அங்க வேதனையை அனுபவிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய உள்ள நடந்திருக்கு. இன்டர் பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முழுவதுமாக ஒன்றும் விசாரணை முடியல. இந்த மக்கள் வந்து ஏன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடல, நீங்களாம் வந்து உயிரோட இருக்கிறதுக்கே வந்து லாய்க்கல் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இவ்வளோ பெரிய மூத்த ஒரு அரசியல்வாதி வந்து இவ்வளோ வார்த்தைகளை விடுறதுன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசு பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அவரை வாயை முதல்ல கட்டி வைக்கிறது நல்லது. போற இடத்துல பூரா இந்த மாதிரி தான் பேசுறாரு. அப்போ வந்து ஒரு வயதாக ஆக அனுபவம் பக்குவமும் வரணும். அது இல்லாம வந்து இன்னைக்கு அவர் வந்து பேசுறது வந்து தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாரு. இப்போ டங் ஸ்லீப் ஆகி பண்ணா பரவாயில்ல, அவர் வயோதிகம் காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ரெட்ரோலுக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆதிரா. தமிழக அரசியலோட தற்போதைய நிகழ்வுகளை விவாதிக்க இருக்கிறோம். அதுக்காக பத்திரிகையாளர் திரு சுபேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல இப்ப சுட சுட வந்த செய்தி அப்படின்னா கரூர் விவகாரத்துல ஆல்ரெடி பணி நியமனம் ரத்து பண்ணிருக்கோம்னு உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. அடுத்ததா இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு தடையும் வந்து போட்டிருக்காங்க. இதோட அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வேலை கிடைக்குமா? இல்ல, முதல்ல இப்ப வந்து தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தில் இறந்த குடும்பங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 32 பேர் நினைக்கிறேன் அவங்களுக்கான பணி நியமன ஆணையம் வழங்குறாங்க. முதலமைச்சரை போய் நேரடியாக கொடுக்குறாரு. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போடுறாரு. அப்போ அந்த வழக்குக்கு வந்து அதை வந்து அவங்கள வந்து அந்த பதவியில் ஏற்றுக்கிறதுக்கான தடை ஒன்று கொடுக்குறாங்க. அதை எடுத்து உடனே வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த தடையை நீக்கி இருக்கு. சம்பந்தப்பட்ட வழக்கு போட்ட அவரை வந்து நீங்க வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்ப அதுக்கடுத்த வழக்கு நடக்கும். இப்ப இவங்க வந்து இப்ப நேரடியாக நீ பணியில் சேர்றதுக்கான தடைங்கிறது நீங்கப்பட்டிருக்கு. அவங்க சேரலாம் அப்படிங்கிறத நடக்குது. இது அவங்க கேட்ட கேள்விகள் தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, அந்த சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு வேலை வழங்குவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. கேட்டது உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமாகவோ அரசு பணியாகவோ நிவாரணம் வழங்குவதில் என்ன தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த தனது வீட்டில் ஒரு வருமானம் ஈட்டுபவர் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையை வழங்கக்கூடாதா? குடும்பத்தில் ஒருத்தர் இல்லை, அவருக்கு அரசு வேலை வழங்க கூடாதா? இந்த துயர சம்பவம் இதில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கடுமையான சில வார்த்தைகளை சொல்லி இந்த தடையை நீக்கி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் ஒரு பாலிசி இருக்கும். இதே மாதிரி தான் 2011 மக்கள் நல பணியாளருடைய ஆணையை அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட் வந்து நீக்க பண்ணாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா கட்சிக்காரங்களுக்கு பதவி போட்டாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸை வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீக்கல. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வழக்கில் வந்து ஒரு சாமானிய எளிய பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அரசு வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம அன்னைக்கு அந்த பதவி வழங்குற அன்னைக்கு கூட பார்த்தோம். ஒரு அம்மாலாம் சொல்லிச்சு, என்னுடைய குழந்தை இறந்துட்டேன், அந்த குழந்தை வளர்ந்து என்னை காப்பாத்துனா என்ன செய்யுமோ அது மாதிரி இந்த வேலையை என்னை வந்து என்னை காப்பாத்துக்கிறாங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் இதில் ஒரு அரசியல் செஞ்சுதான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில்
அவங்க வந்து கொட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வெற்றி தமிழகம் முதலீட்டாளர்களுக்கும் மாநாடு. இப்போ இந்த மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 97 கம்பெனிஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பலரும் குற்றச்சாட்டு வைக்கிறது சோஷியல் மீடியால என்ன அப்படின்னா, இதுல ஆல்ரெடி இருந்த கம்பெனிஸ் தான் திரும்ப ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, இது வந்து புதுசா கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முக்கியமா வந்து லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா AI பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அது 4 மாசம் தான் அது ஸ்டார்ட் ஆகியே ஆச்சு, அது எப்படி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வைக்கிறாங்க. இந்த முதலீட்டாளருக்கு மாநாடு வந்து உண்மையாலுமே வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கும், அது கொடுத்திருக்கிற அந்த ஒரு ப்ராமிஸை வந்து அது வந்து செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. முதல்ல கட்சி ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு புதிய கவர்மெண்ட்ல 100 நாள்ல ஒரு இன்வெஸ்டர் உள்ள வர்றாருங்க முதல்ல பெரிய விஷயம். ஓகே. ஏன்னா அந்த 100 நாளுக்கு இந்த கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட், ஸ்டேபிள் இல்லாத கவர்மெண்ட், 1 மாசத்துல கலைஞ்சிரும் 2 மாசத்துல கலைஞ்சிரும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு இன்வெஸ்டர் நம்பி வர்றாங்கனாலே இந்த கவர்மெண்ட் மேல அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. 3 விஷயம் பார்ப்பாங்க ஒரு இன்வெஸ்டர்: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லா அண்ட் ஆர்டர், அப்புறம் கவர்மெண்டோட அப்ரோச். இந்த 3 தான் பார்ப்பாங்க. இந்த 3மே வந்து சரியா இருக்குங்கிறனால தான் இன்னைக்கு இன்வெஸ்டர் உள்ள வந்திருக்காங்க. சில கம்பெனிஸ் வந்து நீங்க 3 மாசமே ஆன கம்பெனி 10,000 கோடின்னு கேட்டா அந்த கம்பெனியோடைய ஒரு பிளானா இருக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பட் இருந்தாலும் அது பாசிபிளா அப்படின்றது ஏன் பாசிபிள் இல்ல? பண்ணலாம். அது இப்போ நீங்க வேற ஒரு கம்பெனியோடைய இன்னொரு பிரான்ச்சா இருக்கும், அது ஓகே புது கம்பெனியா இருக்காது, வேற ஏதோ பெரிய கம்பெனியா இருக்கும், அவங்க இன்னொரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. இப்போ அதனால அது நமக்கு பெருசா தெரியுற மாதிரி தெரியும். இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. பல ப்ராஜெக்ட் அப்படின்னா பல ப்ராஜெக்ட் எங்க ப்ராஜெக்ட் குரகடத்துல ஒரு ப்ராஜெக்ட் என்ன சொல்றாங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. போன திமுக ஆட்சியிலனா ஒன்று அடிஷனல் அனெக்ஸ் ஒன்று போடுறாங்க, அதுல ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வருது. அப்ப இதோட சேர்த்து வரும். அப்ப அது இந்த கணக்குல தான் வரும். போன திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியில் நடந்ததோட எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான், இது புதுசுலாம் கிடையாது. இப்ப இது எதுவுமே நடக்கலன்னு சொல்றதுதான் இங்க தப்பு. எப்பயும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறைகள் நடந்திருக்கு. அதுவும் 100 நாள்ல நடந்திருக்கு 3 மாசத்துக்குள்ள அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் குறை குற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 3 மாசத்துல நீங்க சொல்ற 1 லட்சம் கோடி வேணாம், ஒரு 50,000 கோடி இன்வெஸ்ட் வந்திருக்குனாலே அது வந்து பெரிய விஷயமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு 3 மாசத்துல கவர்மெண்ட்டுக்கு, புதிய கவர்மெண்ட்டுக்கு, அது நீங்க சொல்ற இதுல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்ற கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50 லட்சம், ஒரு கோடியே வேணாமே, ஒரு 50 லட்சம் கோடியாவது வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது அப்படி பார்க்கணும். இதை அப்படிங்கும் போது இது எப்பயும் நடைமுறையில் உள்ள இந்த எக்ஸ்டென்ஷன் விஷயமா இருக்கட்டும், புதிய கம்பெனி வர்றதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. இது போன திமுக ஆட்சி வரப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் சொன்னாங்க எங்க கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. மாறி மாறி எதிர்கட்சியா இருக்கிறவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான், அது பயன்பாட்டுக்கு வர்றப்ப தான் நமக்கு அதனுடைய இது தெரியும். இப்போ இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பத்திரிகையாளர்களை உள்ள விடலை அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அது வந்து நீங்க உள்ள அலோவ் பண்ணிட்டு நீங்க ஒரு 1 மணி நேரம் இருங்க, 1/2 மணி நேரம் இருங்க, அந்த இதை மட்டும் கவர் பண்ணிட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா உள்ள போயிட்டு வந்தவங்க திருப்பி பைக் எடுக்கிறாங்க. ஆமா ஆமா, அது எடுக்கிறாங்க. அப்ப நீங்க உள்ளே அலோவ் பண்ணிருக்கலாமே. அதுல எங்க மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னு தெரியல. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாம், தேவையில்லாத ஒரு விவாதமா நீங்க பேசிட்டு இருக்காங்க, ஏன் அலோவ் பண்ணலன்னு. அதை செஞ்சிருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. இப்போ சட்டசபையில பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா 15,000 கோடி வந்து நமக்கு இன்கம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் அதுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த நிதியமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நீங்க எப்படி வருது அப்படின்றத ஒரு கால்குலேஷனா சொல்லுங்க அப்படிங்கும்போது இவர் மரியவில்சன் அவர்கள் ஆன்சர் பண்ணும்போது அதுல ஒரு 2,000 கோடிக்கு தான் ஆன்சர் பண்ணாங்க. இந்த இதுல இருந்து வருது, அதுல இருந்து வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே ஒழிஞ்சு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சொல்லும்போது எங்களுக்கு இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாமே இப்ப இன்கமா மாறுது, அதுல இருந்து வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையாலுமே தாவேகா வந்து அரசியல்வாதிகள் மாதிரி ரியல் அரசியல்வாதிகளா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படியே சமாளிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் சொல்றது பார்ட்டி ஃபண்ட் லீக்கேஜஸ் இதுல மட்டும் 3 டிபார்ட்மெண்ட்ல 15,000 கோடி வந்திருக்கு, வரப்போகுது. அப்ப லீக்கேஜஸ் கட் பண்ணிருக்காங்க. டாஸ்மார்க், அப்புறம் வந்து சிஎம்டிஏ அண்ட் பத்திரப்பதிவு, இந்த 3 டிபார்ட்மெண்ட் லீக்கேஜஸ் இல்லாம, அப்புறம் மைனிங், கனிம வளத்துறை, இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே லீக்கேஜஸ் இல்லாம உள்ள வந்தா 15,000 கோடி வருங்கிறது அவங்களுடைய இது. இப்போ லீக்கேஜஸ் அடைச்சிட்டாங்க, வர ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொன்னாரு. சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாரு, 15,000 கோடி வரலன்னு சொல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் அப்படிதான் சார் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து வர ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வர ஆரம்பிச்சிருக்குன்னாரு. அப்ப அதை வந்து அந்த லீக்கேஜஸ் கட் பண்ணி நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை கொண்டு வரதுக்கான
வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே உடனே 3 மாசத்துல வந்துருச்சாங்கன்னா நம்ம வந்து வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்றாங்க. ஓகே அது வந்து ஃபியூச்சர்ல வந்துரும் அப்படின்றது. ஓகே சார், தமிழ்நாடு இன்கம் பத்தி பேசும்போது ஏவா வேலு அவர்களும் அவங்களுடைய மகனும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அறப்பொரு இயக்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழக அரசு வந்து எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கும்? இல்லை அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லை அவங்க மேல இருக்கிற அந்த ஊழலை வந்து நிரூபிக்கிறதுக்கா இருக்கட்டும், எந்த மாதிரி நகர்வுகள்? அறப்போர் இயக்கம் வந்து லீகலாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்கு சம்பந்தமான விசாரணை நடத்தும். கண்டிப்பாக அவர்கள் தவறு செய்தால் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு நிச்சயம் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க டாக்குமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு குற்றச்சாட்டை பொது வழியில் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி 8 கோடி வரைக்கும் அவங்க மணல் எடுத்ததில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த டாக்குமெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ எவிடன்ஸ் இருக்குங்கிறத அவங்க கொடுக்குற வச்சு தான் தெரியும். ஓகே ஓகே சார், அடுத்ததான் வந்து ரொம்ப பரபரப்பா இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து கோவையில நடந்த அமுதன் அப்படின்றவரோட இறப்பு தான். இதுக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அங்க வந்து சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பையன் இறந்துட்டான், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனா சபாநாயகர் வந்து அதை திங்கட்கிழமை பார்த்துக்கலான்னு ஒரு 4 நாட்கள் ஒத்திவைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அது சட்டம் ஒழுங்குன்றது உடனே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தானே, இதை ஏன் தள்ளி வச்சாங்கன்ற ஒரு கேள்வி. அடுத்தது வந்து ராஜ்மோகன் அவர்களும் வந்து அமைச்சர் அவர்களும் பேசும்போது இது வந்து கோஷ்டி கும்பல்னு இடம் மாத்துறாரோ, அதை அப்படியே நகர்த்துறாரோன்ற மாதிரியும் இல்லை. அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கதறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே உண்மையிலேயே பெரிய வேதனையாக இருக்குது. அந்த பையன் நிறைய அங்கே வேதனையை அனுபவிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய உள்ள நடந்திருக்கு, இன்டர் பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. முழுவதுமாக ஒன்றும் விசாரணை முடியல. ஆனால் அந்த கல்லூரி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த பையனுக்கும் அந்த வேலை பார்த்த அங்கே சமையல் கட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கூட ஒரு சண்டை நடந்துச்சு, அப்புறம் 2 கோஷ்டியாக இருந்தாங்க, வெளியில் போனோம், மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முழுவதுமாக நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் அதுக்கு உண்மையான காரணங்கள் தெரியணும். இந்த அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒருவேளை போதை புழக்கம் அந்த புழக்கம் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு கல்லூரியில் நடத்தினாங்க ரைடு. அந்த மாதிரி கல்லூரியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸுகள் அலாட் பண்ணி இதே அப்பப்போ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ மாதம் 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ரைடு போய் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அலாட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குதுங்கும் போது ரொம்ப அதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும். சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இருக்கா, என்னென்ன இது மாதிரி மதுப்பழக்கங்கள் நடமாட்டம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடிக்கு விசாரணையை மாற்றி தீவிரமான நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சட்டமன்றத்தில் அவர் வந்து விசாரணை அண்டர் ப்ராசஸில் இருக்கிறப்பயே அவர் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன் சைட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவர் சொல்லியிருக்காரு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம திங்கட்கிழமை விசாரணை அறிக்கை வந்தது பிறகு சொல்லிடலான்னு அதை வந்து தள்ளி வச்சிருக்கலாம். ஒரு அவசரப்பட்டாங்க சொல்லிட்டாரு. சரி, நேத்து வந்து தஞ்சாவூர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு போராட்டம் வைக்கிறாங்க, விவசாயிகளுக்கு இதா தமிழக அரசு வந்து எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தனி அறை அப்படின்றது தேவையா, நவீன அறை தேவையா, 5 கோடி செலவு பண்ணுமா, நீங்க வந்து மக்கள் பத்தி ஒரு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லி சிஎம் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குதுன்னு இன்னும் அந்த ஒரு பேர் வந்து தாவேக்காவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க ஆற்றாமையில பேசுறாங்க. ரீல்ஸ் ஆட்சி இன்னும் வந்து சினிமா கவர்ச்சியில் ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அங்க வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடையாது. மக்கள் கூட்டமா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வர்றாங்க. மக்கள் பிரச்சனை தலைமைச் செயலகத்துக்கு வர்றாங்க. தலைமைச் செயலகத்துக்கு அமைச்சர்களை பார்க்கறதுக்கு கூட்டமா பார்க்குறாங்க. அண்ணன் வன்னியரசுடைய அலுவலகத்துல எல்லாம் அவ்வளவு கூட்டம் ஜெகஜோதியா நிக்குது. இப்ப நீங்க சட்டமன்றத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், எல்லா முதலமைச்சர் ரூமுக்கு போறது, முதலமைச்சர் போற வழியில தாண்டி தான் எல்லா அமைச்சருடைய ரூமும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில அமைச்சருடைய ரூம் எல்லாம் இந்த அளவு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதான ரூமா இருக்கு. இப்போ இடம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகம், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பொதுமக்கள் நிறைய ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000கணக்கான பேர் அங்க வந்துட்டு போறாங்க மக்கள் பிரச்சனையை பார்க்குறப்ப. அப்போ அதுக்கான ஒரு அடுத்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல 8வது மாடியில் அதை மாத்துறாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்னைக்கு அதை மாத்திருக்கிறாங்க. சொகுசா லக்ஸூரியா மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் சேர் தான் இருக்கும் போது, ஒரு ஏசி இருக்கத்தான் போகுது. புதுசாக மாற்றி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப ஃபுல்லாக டைல்ஸ் போட்டாங்க, அது ஒரு கிரானைட் போட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த பிறகு கலைஞர் சொன்னார், நம்ம இருக்கப்பெல்லாம் இப்படி இல்லையா, புறா இங்கே மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னு. அப்படிலாம் பேசக்கூடிய இவர் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி இருக்கிறப்ப அவ்வளோ லக்ஸுரியாக பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டு அன்னைக்கு வச்சாங்க. அன்னைக்கு யார் வச்சா? திமுக வச்சு.
அப்போ ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் வைப்பாங்க. இன்னைக்கு சூழ்நிலை வந்து அங்கே இட நெருக்கடி இருக்கு, பாதுகாப்பு விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. மக்கள் பொதுமக்கள் அதிகமாக இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு வர்றாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுறாங்க, அமைச்சரை பார்க்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினரை பார்க்குறாங்கங்கும் போது அங்கே வந்து இட நெருக்கடி அதிகமாக இருக்கு. இட நெருக்கடி பாதுகாப்பு காரணத்துக்காக அங்கே வச்சிருக்கிறாங்க. இது ஒரு தெரிஞ்சே தான் இதை ஒரு விமர்சனமா இன்னைக்கு அவர் வச்சுட்டு இருக்காரு. ஓகே. இப்போ சட்டமன்றத்துல நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுல முக்கியமா வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது பிஎம் கேண்டிடேட் வந்து தமிழகத்துல இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசினாங்க. சோஷியல் மீடியால பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் வந்து மோடியா விஜய் அவர்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வீடியோஸையும் பார்க்க முடியுது. அங்க ஏதாவது ஒரு செட் பண்றாங்களா சார் அடுத்த பிஎம் கேண்டிடேட்? இல்ல எல்லா கட்சிகள் தலைவர்களுக்கு, எல்லா கட்சி தொண்டர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு நம்மளுடைய தலைவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக அவர் சொல்லியிருக்கலாம். 2014 இதே அந்த அம்மா ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க. தனியாக நின்று 37 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்க தான் பிஎம் கேண்டிடேட்டாக ஆயிருப்பாங்க. அப்புறம் 99ல் மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, முதலமைச்சர் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஓகே. அப்போ வந்து 98ல் அந்த யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போகிறப்ப யாரை வந்து பிரதமராக்கலான்னு வர்றப்ப அப்போ தான் வந்து தேவகவுடாவுக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. அடுத்த பக்கத்து மாநில கர்நாடகா. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில கட்சிகள் தான் அன்னைக்கு மூப்பனார் அவர்களை பிரதமராக்காமல் தடுத்தார்கள்ங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் வாய்ப்பு வந்ததை நம்ம விட்டுருக்கிறோம். அப்போ இப்போ அந்த அதிமுக கேட்டிங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு கேட்பாங்க, திமுக கேட்டால் இவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும்பாங்க. அப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், ஒரு ஆசையை ஒரு கோல் செட் பண்ணுறது தான். அடுத்த ஒரு 10 வருஷத்துல நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து தமிழ்நாடு அரசியலாக தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 10 வருஷத்துல ஒரு 8 வருஷத்துல அப்படின்னு. ஆனால் அவங்க முழுக்க இங்கே தான் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் செய்வாங்க. நிர்வாகிகளுடைய ஆசை, அந்த ஆசையை அவர் வெளிப்படுத்திருக்காரு, அவ்வளோதான். அதில் பெருசாக உள்நோக்கமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. இப்போ தாவேகா வென்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து திமுக மேல இருந்த வெறுப்பு மக்களுக்கு அப்படின்றது ஒன்று சொல்லலாம். இப்போ வந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூட சைதாப்பேட்டையில பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, இந்த மக்கள் வந்து ஏன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடல, நீங்களாம் வந்து உயிரோட இருக்கிறதுக்கே வந்து லாய்க்கல, அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இவ்வளோ பெரிய மூத்த ஒரு அரசியல்வாதி வந்து இவ்வளோ வார்த்தைகளை விடுறதுன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆர்.எஸ். பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அவரை வாயை முதல்ல கட்டி வைக்கிறது நல்லது. போற இடத்துல பூரா இந்த மாதிரி தான் பேசுறாரு. அப்போ வந்து ஒரு வயதாக ஆக அனுபவமும் பக்குவமும் வரணும். அது இல்லாம வந்து இன்னைக்கு அவர் வந்து பேசுறது வந்து தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாரு. இப்போ டங் ஸ்லீப் ஆகி பண்ணா பரவாயில்ல, அவர் வயோதிகம் காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒரு இடத்துல அந்த வயசு காரணமா வீட்டில் உட்காந்து பெரியவங்க உட்காந்து ஏதாவது பேசிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பொது மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு சீனியர் தான், ஒரு இன்னும் அரசியல் இருக்கிறவர் தான், எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவர் சர்ச்சையாக வருது. திமுக அவரெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ வந்து எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏஸை வந்துட்டு குதிரை பேர வழக்குல வந்து திருநாவுக்கரசு அப்படின்றவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அவர் ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, நான் வந்து முதலமைச்சர் அவர்களுக்காக 6 மாசம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, நான் எல்லாத்தையுமே 2 மாசத்துல வந்து வெளியில சொல்றேன் அப்படின்றாரு. இதை ஏன் ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி விளையாடுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? ஏன் இப்ப சொல்றதுக்கு என்ன தடங்கள்? இல்ல இது வந்து எதையாவது அப்படியே மாத்தி பேசுறதுக்கான ஒரு விஷயமா? அந்த குதிரை பேர விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏற்கனவே கையங்களமாக பார்த்து சமீபத்தில் வந்த ஒரு முக்கியமான வாரப்பத்திரிகையில் சமீபத்தில் வந்தது, ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் கூட போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தன் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்போ அதை வந்து அவர் வந்து உண்மையா இல்லையான்னு நீங்க நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு தான் அடுத்து அவர் பேசணும். அப்போ நான் நிரூபிக்க போது அடுத்து தான் பேசணுன்றாரு. ஆனால் அது அவருடைய நிலைப்பாடு. அது அவர் என்ன சீக்கிரம் வச்சிருக்காரு, என்ன வச்சிருக்காருன்னு, அவர் என்ன சொல்ல போறாருங்கிறது அவருடைய நிலைப்பாடு. வெளியே வந்து இப்போ சொல்லலாமே, ஏன் 2 மாதம் கழிச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, மைக்கை பார்த்துட்டீங்க, கேமரா முன்னாடி நிற்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இல்லை, இது வந்து திமுக வந்து இந்த ஆட்சியை எப்படியும் 2 மாதம் தாங்குமா 3 மாதம் தாங்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து போய் செந்தில் பாலாஜி வரைக்கும் அந்த வழக்கில் உள்ள வந்துருக்காரு. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க, இன்னமும் செய்கிறாங்கங்கிற மாதிரி தான் சமீபத்தில் வரக்கூடிய முக்கியமான மேகசின்ஸ்லாம் எழுதுறாங்க. இன்னமும் அவர்களுக்கான அந்த வேலை செய்கிறாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய விளக்கங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம் சார். உங்களுடைய கருத்திற்கும் காலத்திற்கும்